கவி பாடினேன் சிவகாமிதிரிகளை நாடினேன் சித்தன்களித்திலாடி வரும் சிவகலை மகளே வருவாயன் கலை மகளே தனனை தனன்னா தனை தன்னாரா அடே தாரை தன்னம் தனரே தனரா தனை தன்னாரா அமரே சிறைகளெல்லாம் மறைத்தவால ஆறுமுகவடிவேல் முருகா அத்தானுடைய திருமகனே இந்த ஆறுஷடைவேல் முருகா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் பத்திரே காளி தெய்வோ என் கரைக்கு வந்த முன்வாரோவாய் முன்வருவா ஆண்டு வரக்கூடிய அப்படி ஆண்டு வரக்கூடிய என் அக்காள் அம்மையார காவேரி அம்மாள் கூட பிறந்த தமைக்காய்னு சொல்லக்கூடிய அக்காள் அக்கா ஆறுமுகத்தம்மாளும் முருகையாத்தேவர் வந்து பெண் கேட்கிறார்கள் அப்படியே வந்து பெண் கேட்கிறார்கள் அம்மா இப்போது என் மகளை கொடுப்பதற்கு எனக்கு மனமில்லை மனம் என்பது கிடையாது அதனால் நம்முடைய நாடு நகரம் எல்லாம் நல்ல வயக்காடெல்லாம் விளையட்டும்மா கொஞ்ச நாள் போகட்டும்மா தகப்பனில்லாத பிள்ளைதாரே ஆமா நான் கொடுக்கிறேன் என்று வெள்ளத்தாயான பெண்கொடியால் சொல்லும் போது அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுகிறாள் ஆறுமுகத்தேவர் ஆறுமுகத்தம்மாள் ஆறுமுக அம்மாள் என்ன சொல்லுகிறா அம்மா தாயே நகைய நான் போடுறேன் நான் போடுறேன் தங்கச்சியே நான் பாத்துக்கிட்டுதேன் எனக்கு போட்ட நகையெல்லாம் நம்ம தங்கைக்கு போடுகுதம்மா பக்கத்து ஊரு ஆமா நானும் பக்கத்துல இருக்கேன் பாத்துக்கிடுவோம்மா தங்கச்சிக்கு நான் பொறுப்பு நான் பொறுப்பு நீ ஒண்ணு நினையாரம்மா எதுவுமே மனம் கலங்காதம்மா அண்ணமார்கள் எல்லோரும் அண்ணமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா மகா விளைந்ததுக்கு அப்புறம் என்ன நகை இவ்வளவுன்னு சொல்லி போட்டுடலாம் முட்டு நகைன்னு நம்ம வாய் சொல்லிடலாம் நாளைக்கு உனக்கும் கொடுக்கணும் அவளுக்கும் கொடுக்கணும் இல்லையா ரெண்டு பேருக்கும் நான் சேர்ந்து கொடுக்கணும் அல்லவா ஆனால் அப்படி வேண்டாம் அம்மா கொஞ்ச நாள் போட்டுமேனார்கள் கொஞ்ச நாள் கழிக்கட்டுமே தாயே அண்ணமார்களும் சித்தப்பாமார்களும் சொந்த பந்தங்களிடத்திலே வந்து சொந்த பந்தங்கள் இடத்திலே வந்து எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற ஆறுமுகத்தம்மாளும் முருகையாத்தேவரோ கணவன் மனைவீர் வேறும் கனவே கேணும் மனைவியோ காவேரி அம்மாளை பெண்கேக்கும் வேளையிலே
நம்மார்கள் சம்மாரித்து தாயான வெள்ளத்தாயோ சித்தப்பா பெரியப்பா ஒருத்தன் இருக்குமாறான் ஒருத்தன் இருக்குமாறான் பெருமையுடன் நடத்திடுவோம் சரி அவதான் நான் போடுறேன் நகைன்னு சொல்றா இல்லையா சொல்லுதா அல்லவா சரி அக்கா தங்கச்சிக்குள்ள அவங்க 2 பேரும் இணைந்து போகட்டும் ஒற்றுமையா இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கிடலாம் பின்காலம் பார்ப்போம் பின்னால நகையை கொடுத்துருவோம் அதுக்கு என்ன நம்மளும் கூடிய சீக்கிரம் அவளுக்கு போட வேண்டிய நகையும் பண்ணி போட்டுருவோம் ஆமா ஆமா சாரகம் பார்க்கிறார்கள் சரித்திரம் பார்த்தார்கள் ஏற்கனவே மனம் பொருத்தம் இருந்தால் மாங்கலி பொருத்தம் உண்டு மனம் பொருத்தம் இருக்குமானா மாங்கலியம் பொருத்தம் கண்டிப்பாக உண்டு அவளுக்கு விதி அங்கதான் ஆண்டவன் போட்டிருக்கான் என்றால் அது விதியை வெல்ல முடியாது இல்லையா விதியை வெல்லவே முடியாது அல்லவா ஆமா உடனே சொந்த பந்தங்களும் சித்தப்பா பெரியப்பா மாமன் மைத்துனமார்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி சாரகங்கள் பார்த்து முகூர்த்த பட்டோலைகள் எழுதி முகூர்த்த பட்டோலை எழுதி மாயாண்டி தேவருக்கும் காவேரி அம்மாளுக்கும் காவேரி அம்மாளுக்கும் கலியானோ என்று சொல்லி கடல் ஏறி வாக்கு வைத்து என்று சொல்லி கடல் ஏறி வாக்கு வைத்தார் என்று சொல்லி மலை ஏறி வாக்கு வைத்தார் என்று சொல்லி மலை ஏறி வாக்கு வைத்தார் அறிந்த பேருக்கு வாக்கு வைத்து அறிந்த பேருக்கு வாக்கு வைத்து அறியா பேருக்கு வரையடி முகூர்த்தப்பட்டோலை எழுதி கல்யாணம் என்று கடலேறி வாக்கு வைத்தார்கள் கடலேறி வாக்கு வைத்தார்கள் அப்படி மாங்கலியம் என்று மலை ஏறி வாக்கு வைத்து காவேரி அம்மாளை முகூர்த்த பட்டோலைகள் எல்லாம் எழுதி அந்த மாயாண்டி தேவருக்கு மாயாண்டி தேவருக்கும் உத்தபாண்டியன் குளத்தில் வைத்து திருமணம் என்று அப்பா ஏகமோகமா நடந்துகிட்டு இருக்குப்பா ஏக போகமா நடக்கு உத்தபாண்டியன் குளத்தலை பந்தல் அலங்காரம் அறை கண்டால் பார்க்கவே சிங்காரம் பார்க்கவே சிங்காரம் பத்தரை மாற்றுள்ள தங்கத்தை வார்த்து பக்கத்துக்காயிரும் சப்தங்களை கோர்த்து வெள்ளியினால் பல விட்டங்களை கோர்த்து வெங்கலத்தால் கிடைந்த உத்திரங்களை போட்டு உத்திரத்தை போட்டு கிரடன் கீழம் பாடுதான் கிளிகள் வட்டம் போடுது காணமயில் விரித்தாடு கைத்தாள பொம்மை கைகொட்டி விளையாடும் ஆமா கல்யாண பந்தல்ல சரி அப்படி இருக்கின்ற போது அந்த அழகுடைய உத்தபாண்டியன் குளத்தில் இருந்து உத்தபாண்டிய குலத்திலே இருந்து எப்படி வருகிறார்கள் தெரியுமா எப்படி வருகிறார்கள் ஐயா காஞ்சூர் ராம்பட்டு சாந்தம் முதல் செவ்வாறு முதல் வாங்கி கொண்டு தாயான காவேரி அம்மாள் பெண்ணடைக்க வேணும் என்று உத்தபாண்டியன் குளமும் விட்டு 21 வண்டி பூட்டி ஏகை வாரார் அனவரது நல்லோ வண்டி போட்டு அந்த காலத்துல 11 வண்டி 7 வண்டி 21 வண்டி 5 வண்டி 7 வண்டி 9 வண்டி 11 வண்டி. ஆனா இவளுக்கு திருமணம் முடிந்து கொஞ்ச நாள் தானே ஆகிறது, நாளவர்கள் எல்லாம். ஆமா, அதனால கார் வந்து அழைச்சிருக்கலாம் பெண்ணு.
சரி, சொல்ல முடியாதுல்ல. அக்காலத்துல பூரா வில் வண்டி தானே. வில்வண்டி என்ன காலங்கள் என்ன ரொம்பவே ஆயிருக்கு. ஆ, ஆனால் என் காவேரி அம்மாளை காவேரி அம்மாளை. வில்வண்டி பெண்ணழைப்பு வண்டினா வில்வண்டி தான் வருமா? அம்மா அதுதான் பெண்ணாளைக்கு வண்டி வில் வண்டி தான். வில்வண்டி மாப்பிள்ளை வண்டி கூண்டு கட்டி வரும். கூண்டு கட்டின வண்டி. அது சக்கடா வண்டியில. அது கூண்டு கட்டாத வண்டி. ஓ, அது கூண்டு கட்டாத வண்டியும் ஆமா. சரியா போச்சு. அது என்னை மாதிரி உள்ளவனுக்கு. அப்படியா? ஆமா. பெண்ணழைக்க வேண்டும் என்ற அனவரத தேவருடைய அரமனைக்கு அரமனைக்கு உத்தவான் என் குலத்தில இருந்து பெண்ணழைக்க வருகின்ற போது எல்லோரும் ஒன்றாக பெண் அழைக்க வருகிற போது எப்படி பட்டு கட்டுறாயங்காவேரி அம்மா. காவேரி அம்மா என்ன பட்டு கெட்டினாள். காத்துக்கு தான் கம்மல்களும் கைக்கு தங்க வளையல்களும் அண்டிகளாங்காரைகள் அதற்கு தங்க சவடிகள் முகப்பூ நல்ல வைத்ததோரு ஒரடேக்கா சங்கிலியா. முகப்பு வச்ச சங்கிலி. ஓ, அக்காலத்துல. அந்த காலத்துல இப்பவும் அப்படித்தான் இருக்கு. ஆமா, முகப்பு இல்லையா? அடாபாவி நனைந்த நல்ல துயில்களை நாகரிக வட்டுடி குடலுக்குள்ள அடைத்திருந்து கோலவர்ணம் வட்டுடி இளைஞாயிரம் பொண்ணு பெற்று இளைஞாயிரம் பொண்ணு பெற்று இந்திரவர்ண வட்டு கட்டி ஆயிரம் பொண்ணு பெற்று இந்திரவர்ண வட்டு கட்டி தாயார என் காவேரி அம்மாள் நனைந்த துயில்களை வாழ் நாகரிக பட்டு கட்டுவாள். நாகரிகம் பட்டு கட்டுவாள். குழலுக்குள் அடைத்திருந்த கோலவர்ணப்பட்டு கட்டி கோலவர்ண பட்டு கெட்டினாள். ஆகா நனைந்த துயில்களை வாழ். ஆமா, என் தாயான காவேரி அம்மாள். காவேரி அம்மாள் நாகரிக பட்டு கட்டுவாள். நாகரிகப்பட்டு கெட்டின காவேரி நெத்திக்கு சுட்டி கட்டினால் நேர் விழிக்கு மையெழுதி மையெழுதி தாளி தவற பீலி முதல் தங்கத்தால் பூட்டினாள். தங்கத்தாளை பூட்டினாள். அனவரத தேவர் ஆசை மகளே அன்பு மகளே கண்ணிறைந்த செல்வமே செல்வமே கடக்குட்டி மகளே என் காவேரி அம்மா. குட்டி மகளே தாயான காவேரி அம்மா. அண்ணன் நல்ல நடை நடப்பாள் நடை நடப்பாள் நடை நடப்பாள் ஆழார கைகள் வீழி கைகள் வீழி கைகள் வீழி நடை நடப்பாள் நடை நடப்பாள் ஆசாரே கைகள் வீசி கைகள் கைகள் வீசி சின்ன நல்ல நடை சிங்கார கை வீசுவா. சிங்கார கை வீசுவா. ஆடு வந்தால் விலக மாட்டாள் ஆளோடும் பேச மாட்டாள் ஆளோடும் பேச மாட்டாள். மாடு வந்தால் விலக மாட்டாள் மனிதரோடும் பேச மாட்டா. அந்த மனிதரோடையும் பேச மாட்டா. குனிந்த தலை நிமிந்து பார்க்க மாட்டா. நிமரவே மாட்டா. தாய் பிறந்த ஊரு. ஆமா, அதுல என் கூட பிறந்த அக்கா இருக்கக்கூடிய ஊரு. அக்கா இருக்கக்கூடிய உயிர் நாம ஊரு. நமக்கு என்ன கஷ்டம்? ஆமா, எல்லா மக்களும் சித்தப்பா பெரியப்பா சந்தோஷமா தான் எல்லாரோட திருமணம் செய்து கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா திருமணம் முடிச்சு கொடுக்காங்க. பக்கத்து ஊர் தானே. ஆமா, கூப்பிட்ட குடலுக்கு இருக்கிறது. கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடலாம். கூப்பிட்ட உடனே வந்துடலாம்ல. ஆமா, அப்படி அழகாகவே வெண்ணழைத்து வர வேணும் என்று வெண்ணழைத்து வர வேணும் என்று தாயான காவேரி அம்மாளை வந்து அந்த அழகான உத்தபாண்டியன் குலத்திலிருந்து அழகான உத்தபாண்டியன் குலத்திலே இருந்து பெண் அழைக்கின்ற போது பெண் அழைக்கும் போது திருநீர் ஊறுகின்ற போது தன் தாயான வெள்ளத்தாய் அம்மாளிடம் தாயான வெள்ளத்தாயிடம்
முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டாள். சோர விடுகிறாள். பகலம் போல் கண்ணீரை பக்கமெல்லாம் சோரவிட்டாள். பக்கமெல்லாம் சோர விடுகிறாள். ஆறாறு கண்ணீரை என் காவேரி அம்மாள். காவேரி அம்மாள் ஆறாக பெருக விடுகிறாள். ஆறாக பெருக விட்டாள். அருமை மகளே காவேரி, என் மகளே அம்மா, என்னம்மா ஏமாறி வருத்தப்படுகிற? எதற்குமா நீர் கண்ணீர் விடுகிறாய்? பக்கத்து ஊரிலே கூப்பிட்ட குரலுக்குத்தான் அம்மா உன்னை திருமணம் செய்து கொடுக்கும். நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிப்பென தாயே. அக்கா இருக்கா, நான் வருவேன், நமது அண்ணன்மார்கள் வருவார்கள். கவலைப்படாதம்மா, எதற்கும் கவலைப்படாதம்மா. ஒரு மனசு கஷ்டப்படக்கூடாது காவேரி. ஆமா காவேரி. அதுக்கு என்ன சொல்லுகிறாள் காவேரி அம்மா? என்ன சொல்லுகிறாய்? தாயான வெள்ளத்தாய் வெண்குடியாளிடம் வெள்ளத்தாயிடம் ஆனாக நான் பிறந்தால் அம்மா அணவரத நல்லூரிலே தாயே எந்த தாயே மாறாவே அரமனையில் காத்திருப்பே உனக்கும் மகனாக நான் பிறந்து எனக்கு அணவரத நல்லூரில் மண்மனைய காத்திருப்பே எந்த தாயம் மாதா இன்னைக்கு மகளாக பிறக்க போய் அம்மா மாட்டான் வீடு போறேன் அம்மா. பெண்ணாக பிறக்க போய் பெண்ணாக பிறக்க போய் பிறந்த வீடு விட்டு போறேன் அம்மா. ஆமா பிறந்த வீடு விட்டு போறேன் அம்மா. பிறந்த வீடு விட்டு போறேன எனது தாயே. அழுதால் புலம்பினார் அபயமிட்டால் காவேரி அம்மா. அபயமிட்டால் காவேரி. அழாரே என் மகளே, என் மகளே. தகப்பனில்லை என்று அழுதாயா? அழுகிறாயா? தகப்பனுக்கு தகப்பனாக 4 அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள். உனது அண்ணன்மார்கள் 4 பேர் இருக்கிறார்கள். கவலைப்படாத, எந்த ஒரு கவலையும் வேண்டாம். தாய்க்கு தாய் இருக்கிற நம்ம அக்கா இருக்கா, மதுரிமார்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் உன்னை பார்த்து கொண்டு பிள்ளைமார் இருக்கிறார்கள். நம்ம ஏமா நீ கவலைப்படுத? எதற்காக இப்படி கண்ணீர் விடுகிறாய்? நம்ம குடும்பம் பெருத்த குடும்பம், பெருத்த குடும்பம். உனக்கு ஒண்ணுனா விடுவாங்களா? அதெல்லாம் கவலைப்படாத, நீ எந்த ஒரு மனக்கவலையும் விடாத. மகளை ஆற்றி மணந்தேற்றி ஆறுதலாக வார்த்தை சொல்லி வார்த்தைகள் சொல்லி ஐயா பெண்ணாடை தூவாரே காவேரி வெண்கோடியே அணவரதே நல்லூர் வெட்டு அணவரத தேவர் அரமானையோ அழகுடையனே தான் கடந்து உத்தபாண்டியன் குளம் மறியிலே மாயாண்டி தேவர் அரண்மனையில் கொண்டு வரும் வேளையிலே பெண்ணடை தூவாரே பெண்ணடை தூவாரே பிரியமுள்ள காவேரி அம்மாளே பெண்ணடை தூவாரே காவேரி அம்மா. அப்பா ஏக தடபடலா கல்யாணம் போட்சா நடக்கு. அப்பா சுத்தப்பட்ட கிராமமே வந்து நிக்கி. உத்தபாண்டியன் குடத்திலே பந்தல அலங்காரங்களும்
சரி ஐயா சாப்பாடு போஜனங்களும் அன்னதானங்களும் ஏக தடபடல நடந்துகிட்டு இருக்கு. ஏகபாகமா நடக்கு. ஆமா ஆமா மாயாண்டி தேவரும் காவேரி அம்மாளையோ காவேரி அம்மாளையும் மணவரையிலே அமர வைத்து கிடக்கு முகமாக வைக்கின்ற போது கிழக்கு முகமாக அரமனையும் வைக்கும் போது கல்யாணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். வந்தவர்கள்லாம் என்ன பேசினார்கள்? அனவரத தேவருக்கு இப்படி ஒரு மகளா? இப்பேற்பட்ட மகளா? அருமையான மகளாக இருக்காளே. ஸ்ரீதேவி பொங்கி இருக்காளே. ஸ்ரீதேவி லட்சுமி கடாட்சரம் அவளிடம் தானே இருக்கின்றது. இப்பேற்பட்ட மகள் அங்க இருக்கத்தானே இருக்கத்தானே செய்திருக்கா. ஏங்க அப்பா பகவான் தேவி பார்வதிக்கு சதியிடலாம். பட்சமாடி என் பெருமானுடைய தேவி லட்சுமிக்கு சதியிடலாம். அந்த லட்சுமிக்கு சரியிடலாம். பிரம்மதேவன் தேவியான சரஸ்வதிக்கு ஒப்பிடலாம். அந்த சரஸ்வதிக்கு ஒப்பிடலாம். இந்திராணி மாதிரி இருக்காளே, என்ன அழகு! எப்பேற்பட்ட அழகு! பெண்ணை பாத்தியா? மாயாண்டி தேவருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இல்லையா? சாப்பிடவே இல்ல. ஏன்? அப்பேற்பட்ட அழகு தேவர மாதிரி இருக்க எங்க ஆத்தா காவேரி அம்மா. காவேரி அம்மா என் தாயார காவேரி அம்மாளுக்கோ தாயான காவேரி அம்மாளுக்கும் மாயாண்டி தேவருக்கும் கிழக்கு முகமாக அமர வைத்து கிழக்கு முகமாக அமர வைத்து மேளதாளங்களோடு ஆமா ஏ அப்பா தாரதப்பட்டியோட மேளங்கள் விளங்கி வர்ற எக்காலம் ஏகசன்னம் ஊதி வர்ற ஊதி வர தவளை சங்கு ஊதி வர்ற தவளை சங்கு ஊதி வர. ஆமா தவளை சங்கு பிரமாதமா இருக்கும் அது. ஆமா பிரமாதமா இருக்கும் தாயே. அப்படி இருக்கின்ற போது என் தாயார காவேரி அம்மா திருக்கரத்தில் திருக்கழுத்தினை மாயாண்டி தேவர் திருக்கரங்களாலே அவர் திருமாங்கலியத்தை கையில் எடுத்து திருமாங்கலியமாயாண்டி தேவர் கையிலே எடுத்து பெரியோர்கள் முன்னிலையிலே பெருமையான காவேரி அம்மா திருக்கரத்தில் திருக்கழுத்தினை என்று சொல்லி அருமதாளி கட்டினாரே. அரேகாரா என்று சொல்லி அருமை தாளி கட்டினாரே. சிவ சிவா என்று சொல்லி செல்வத்தாளி கட்டினாரே. என்று சொல்லி செல்வத்தாளி கட்டினாரே. மாலையாறு மாத்தி எல்லாம் மாளிகையில் உள்புகுந்து மாலையாறு மாற்றி எல்லாம் மாளிகையில் உள்புகுந்து சாப்பிட்டு இடைப்பாரி சாப்பிட்டு இடைப்பாரி தாம்பூலங்கள் தான் சாப்பிட்டு இடைப்பாரி தாம்பழங்கள் தரித்து தாம்பழங்கள் தான் தரித்து அப்பா வந்தவங்க சாப்பாடு அதுக்கு மேல பெண் அழகு அவ்வளவு அழகு அழகு. உத்தபாண்டியன் குலத்துல வாய் பேசாதவர்கள் இல்ல. அப்படி பெண்ணுடைய அழகை பார்த்துட்டு கூட்டமா அப்பேற்பட்ட கூட்டம் எள்ளு போட்டா எள் கீழே விழாது. சரி அப்பேற்பட்ட கூட்டம் கூட்டம். ஆமா ஏங்க அப்பா அதெல்லாம் கல்யாணம். உடனே மறுவீடு வருகிறார்கள். மறு வீடு வருகிறார்கள். ஆமா மறுபடி உடனே வரணும் இல்ல? உடனே வரணுமா? ஆமா உடனே வந்ததான் நல்லா இருக்கும். சரி சரி. ஆமா மறுவீடு வந்து சீதனம் எல்லாம் கொடுத்தார்கள். மறுவீடுக்கு வந்தா சீதனம் கொடுக்கணும் இல்ல? கொடுக்கணும் இல்ல? ஆமா. அந்த காலத்துல பட்டி நிறைந்த பால் பசு. பட்டி நிறைந்த பால் பசு. வேலி நிறைந்த வெள்ளாடு. வேலி நிறைந்த வெள்ளாடு. ஆமா கொடுக்கணும் வாங்க. அக்காலத்துல கொடுப்பாங்க. பெத்த பிள்ளை வீட்டுக்கு கண்டுக்குட்டியோ பசுமாட கொடுத்தா வால் வீச்ச கண்ணுக்குட்டிங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்க. ஆமா சரி. அந்த காலத்துல கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல நம்ம வீட்டுல பிள்ளை பால் கறந்து சாப்பிட்டுச்சு. ஆமா நம்ம பிள்ளையும் அங்க பாலுக்கு போய் அடுத்த வீட்டுக்கு பேரப்படாது. சரி அப்படின்னு பால் பசு கொடுத்திருக்காங்க. பால் பசு. சரி. வெள்ளியால் குத்து விளக்கு. தங்கத்தால தவளை பானை. தங்கத்தால தவளை பானை கொடுக்க எங்க போவேன்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அக்காலத்துல வந்து தங்கம் என்ன வெங்கல உருளி கொடுத்தாங்கன்னு சொல்லு. சரி. செம்பு தவளை கொடுத்தாங்கன்னு சொல்லு. பித்தாள பானை கொடுத்தாங்கன்னு சொல்லு. இத சொல்லாம தங்கத்தால தாம்பளம் காண. என் வீட்டுக்காரி தங்கத்தால அந்த ஒரு சின்ன குடம் கொண்டு வந்தா. சின்ன குடமா? ஆமா. என்ன குடம்? அது என்ன பூந்தி குடமாப்பா? பூந்தி பானையா? பானையில
ஐயோ ஐயோ ஆ வெங்கல செம்புல கொண்டு வந்தா வெங்கல புடி செம்பு. வெங்கல பிடி செம்பு. ஆ, அந்த காலத்துல உண்டு. நான் அந்த பிடிய விட்டுட்டேன். உங்க பிடியா விட்ட மறந்துட்டேன். மறந்துட்டியோ? செம்ப கண்ட உடனே. ஓஹோ, பையனுக்கு இதெல்லாம் வாழுதாங்கும். ஏன் வாழாதா? செப்பு குடம். ஓ செப்பு குடம். செம்புனால செம்புனால செம்பு ஆத்தா காவேரி அம்மாளுக்கு எங்க அப்பா வெள்ளியால குத்து பாணி குத்து விளக்கு. ஓ குத்து விளக்கு. அடேங்கப்பா, அவள் அழகா வரலங்க அத்தா காவேரி அம்மா. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அந்த அக்காலத்துல அப்படி கொடுத்துருக்காங்க. ஆமா, என் மாமனாரு என்னை மறுவீடுக்கு அழைத்தாரு. சரி, 4 மாசத்துக்கு போக கூடாதுட்டாரு. எதுக்கு? எங்க வேலை பார்த்த சம்பளம் வர விட்டு அனுப்புது. மறுவீடுக்கு என்ன வேலை பார்த்தாரு? அவங்க வந்து ஆபீஸ் வேலை பார்க்காங்க. சரி, ஆமா, என் மச்சின இருக்கான ஊரை விட்டு ஓடி போயிட்டான். சரி, அவன் வரட்டும்னு. அவன் வரட்டும்னு என்னை கூட்டி கொண்டு விடணும்ல. ஆமா ஆமா, சும்மா கூட்டி கொண்டு விட்டுற வேண்டியதான பஸ்ல. என்ன மறுவீடு போனா நீங்க தானே சொன்னீங்க சீதனம்னு. சீதனம் இருந்தா தானே கொடுக்க முடியும், இல்லன்னா என்ன செய்ய? அதுக்கு தான் சொன்ன 4 மாசம் அங்கே தங்கல் போட்டு. 4 மாசம் நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தங்கி இருப்ப. அதுனால அவன் வீட்டை குறை சொல்லக்கூடாது. இப்ப சொன்னீங்க பாருங்க, உண்மையான வார்த்தை. அப்படி சொல்லு. கோடை பூரா நீயே கொடுத்துக்கிட்டு பிற வாயை கொடுத்துக்கிட்டு வம்ப வாங்கிட்டு இருக்க. கோடையை பூரா அங்கே காப்பாத்திக்கிட்டேன். கோடையை பூரா பாத்துக்கிடுங்க. நல்ல என் தாயார காவேரி அம்மாளுக்கு காவேரி அம்மாளுக்கு மறுவீடு முறுக்கு கொடுத்தார்கள், பழம் கொடுத்தார்கள். ஓ மறுவீடு முறுக்கு கொடுக்கணும்ல. ஆமா, லட்டு கொடுக்கணும். லட்டு இப்பதான் லட்டு, அப்ப பழம் தான். இப்ப லட்டு எல்லாம் உன் பேர பிள்ளைக்கு. ஆமா, அப்ப பழம் தான் உண்டு. அக்காலத்துல கதலி பழம் கொடுப்பாங்க. கசலி பழமா? ஆமா, அக்காலத்துல போற அதுதான். சரி, ஆமா. தாளக்காரன் கல்யாணத்துக்கு முறுக்கு பழமே போடல. ஏன் கல்யாணத்துக்கும் போடல? எதுக்கு? ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆமா, இப்ப வாங்குதாங்கன்னா அப்ப வாங்க மாட்டாங்க. எங்க ஊருக்குலாம் 6000 முறுக்கு ஆகும். சரி, எந்த ஊரு? எந்த ஊரு உனக்கு? அந்த அது என்ன ஊரு? காளையார் கோயில். காளையார் கோயில். 6000 நான் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, பொண்டாடி ஊரு மறந்து போச்சு. சரியா போச்சு. காளையார் கோயில். சரி, அம்மா 6000 முறுக்கு கேட்டாங்க. பெண்ணு வீட்டுக்காரன் என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? என்கிட்ட வசதி இல்ல, பெண்ணு இல்லன்றுவான். சரி, ஆமா, பிள்ளைக்கு டைபாட்டி டைபாட்டு காய்ச்சல. ஆமா, கொஞ்ச நாள் போட்டுருவான். சரி சரி சரி. அக்காலத்துல அப்படி கிடையாது. 1000 முறுக்கு, 1500 முறுக்கு, 2000 முறுக்கு, சரி அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப வச்சு திங்கிறதுக்கு மாமியா கேட்கா. அடே பாவி. ஆமா, என் பிள்ளைக்கு எல்லாம் கொடுக்கணும்ல. ஆமா ஆமா, சொந்த பந்தத்துக்கு கொடுக்கணும்ல. கொடுக்கணும்ல. வாங்கி சாப்பிட்டுருக்கல, அப்ப கொடுக்கணும்ல. அக்காலம் அப்படி கிடையாது. கல்யாணம் முடிந்து அந்த வாயாண்டி தேவரும் காவேரி அம்மாளும் காவேரி அம்மாளும் சந்தோஷமாக சிறப்பாகவே அனவர்தநல்லூர் நன்னகரத்திற்கு மறுவீடு வந்து மறுவீடு வந்து சீதனங்களை வாங்கி கொண்டு உத்தபாண்டியன் கூட மதிலே வந்து உத்தபாண்டியன் குலத்திலே வந்து கணவனும் மனைவியோமா கடகமூடாண்டு வாராண்டு மன்னவரும் தேவியுமாறு வாழும் நாளை கிருஷ்ணங்கடியுமாக கிருபையுடன் ஆண்டு வாராண்டு கணவன் மனைவி இருவேர்களுமே ஆண்டு வரக்கூடிய காலத்தில் உத்தபாண்டியன் குலம் அதிலே வந்து உத்தபாண்டிய குலத்திலே வந்து ஒரு 4 மாதம் ஆகலாம், 5 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம். 2 மாதம் 3 மாதம் 5 6 மாதம் ஆகலாம். அக்காலுக்கு போட்ட நகை தானே, நகை கொடுக்கணும்ல. அங்க கொடுக்கணும்ல, நகை கொடுக்கல. அவ எங்க போனாலும் நகை இல்லாம போய் வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த நகையுடைய பிரச்சனையால அதாவது கணவன் மனைவி இருவேருக்குள்ளே மனகசப்பு வருகுறையா
கஷ்டம் வருகின்றது காவேரி அம்மாளுக்கு காவேரி அம்மாளுக்கு மன கஷ்டம் வருகூரையா மங்கை காவேரி அம்மாளுக்கு என் தாயே கணவனும் மனைவியும் சண்டை சச்சரவு வருகூரை அந்த உத்தவானின் குளமாறி என் காவேரி பெண்ணாளுக்கு நிம்மதியா இருக்கவும் இருக்கதானும் முடியலையே அவை என்னார எண்ணமெல்லாம் ஏ காவேரி அவை என்னார எண்ணமெல்லாம் எண்ணுகிறார் மனமறியே என்னார எண்ணமெல்லாம் குடும்பத்தில் மன கஷ்டம் மன கஷ்டம் வருகிறது தகராறு வருது தகராறு வருகிறது கணவன் மனைவியானவள் ஒரு மாதம் பொறுப்பான் 2 மாதம் பொறுப்பார்கள் 2 மாதம் பொறுப்பார்கள் குடும்பம் பெருத்த குடும்பம் பெருத்த குடும்பம் இங்க விளைச்சல் இல்ல நகை போடல கொடுப்பாங்க கொடுப்பாங்க இருந்தாலும் அதை எண்ண மாட்டாங்க இல்லையா கணவன் வீட்டுல கணவன் வீட்டுல எப்படியாவது அது பேச்சு வந்துரும் அல்லவா ஒரு மாதம் கணவன் வீட்டில் இருந்தால் அனவரதநல்லூர் அனவரதத்தேவருடைய அரமனையில் அனவரத்தேவர் அரமனையில் 3 மாசம் இருப்பா காவேரி அம்மா 3 மாதம் இருப்பா ஆமா அங்க 10 நாளைக்கு இருந்தா அங்க 10 மாசத்துக்கு இருப்பா 10 மாதத்துக்கு இருக்கா ஆமா சரி என்ன செய்ய யாது செய்வது என்ன செய்ய முடியும் தாயிட்ட கேட்கா தாயிட்ட கேட்கும் போது தாய் என்ன சொல்ல முடியும் தாரம்மா ஆமா நகை போடுதேன் கொஞ்சம் பொறுமா விளைச்சல் விளையட்டும் நம்ம வயக்காடெல்லாம் விளையட்டும் வயக்காடு விளையாட்டாத்தா ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வரட்டுப்பா ஒரு சீட் நாட்டு போட்டு போட அவன் நகையை தந்துருதம்மா ஆமா எது கொடுத்துருதேன் நீ கவலைப்படாத மனக்கவலைப்படாத இருமா தாய் காவேரி மனக்கவலைப்படாத சரி இங்க இருந்தாலும் நம்மளை வாழா வெட்டி என்று சொல்லுவார்களே வாழா வெட்டி என்று பேசுவார்களே இங்கும் நாம இருக்கக்கூடாது தாய் மட்டும் தான் இருக்கிறார் அண்ணமார்கள் எல்லாம் தனித்தனியாக வீடு கட்டி இருக்கிறார்கள் அண்ணமாரெல்லாம் அவங்க தனித்தனியா குடுத்தனமா இருக்காங்க ஆமா யார்ட்டையும் போய் நம்ம கேட்க முடியாது எல்லாரும் அவங்கவங்க பிள்ளை குட்டியோட இருக்காங்க அவங்க பிள்ளை குட்டியோட கொஞ்சம் நடுத்தரமா வாழுதாங்க வசதியாக இருப்பார்கள் ஆமா இருந்தாலும் அவளுடைய நேரம் அது நேரம் வந்துட்டு விதி ஆமா கோட்டையில் பிறந்தால் அதற்காக போட்ட புள்ளி மாறிடுமா மாறவே மாறா அல்லவா விதி ஒன்று இருக்கிற போது எதால் வெல்ல முடியும் யாருதான் வெல்ல முடியும் வெல்லவே முடியாது ஆமா ஆனால் நமது பெரும் குடும்பம் நமது குடும்பம் பெருத்த குடும்பம் நம்முடைய அண்ணமார்கள் 4 பேர்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார்களே இவர்கள் 4 பேர்களும் இருக்கின்ற போது சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி சொந்தக்கார சொந்த பந்தங்கள் நம்ம குடும்பத்தார்கள் பெரும் குடும்பமாக இருக்கிற போது நாமல் மட்டும் வாழாமல் இருந்தோமானால் வாழாம இருந்தோமானால் குடும்பத்துக்கு ஒரு சொல் வந்துரும் இல்லையா நம்ம குடும்பத்துக்கு அது பெரிய ஒரு அவச்சொல் வந்துருமல்லவா என்று அவளும் உத்தபாண்டியன் குலத்தில் எவ்வளவோ இருந்து சமாளித்து பார்த்தா சமாளித்து அப்படியே இருக்க முடியவில்லை அவளால் பொறுக்க முடியல கொடுமை என்பது மனிதனுக்கு மங்கைக்கு ஆகாது இல்லையா ஆமா யாரா இருந்தாலும் கொடுமை என்பது இருக்க கூடாது எந்த கொடுமை இருந்தாலும் ஓயாமை நகை நகை இல்ல அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு பெண்ணு என்ன செய்ய முடியும் எப்ப பார்த்தாலும் நச்சுன்னு இருந்தா சாப்பிடுற நேரத்திலையும் பேசுறாங்க வேலை பார்க்கற நேரத்திலையும் பேசுறாங்க நல்லதை செஞ்சாலும் பேசுறாங்க தூங்குற போதும் பேசுறாங்க நல்லதை சொன்னாலும் கெட்டது சொன்னா நல்லதும்பாங்க ஆமா காபி போட்டா காபி சூடா இருக்கும்னு கண்டிருக்கு இங்க குளிர்ந்து போய் இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க அத காபி குடிக்க கூட மனம் இல்ல சரி ஆனால் இனிமேல் உத்தபாண்டியன் குலத்தில் அமை இருக்க கூடாது நாமளே இருக்கவே கூடாது மாயாண்டி தேவர் சொல்லுகிறார்
உங்க ஐயா வீட்டுல ஒண்ணுமா இல்லை? உங்க ஐயா வீட்டுல எதுமா இல்ல? நல்லா தானே இருக்கிறார்கள், வசதியோடு தானே இருக்கிறார்கள். அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, வசதியா தானே இருக்காங்க. ஆமா. நகையை வாங்கிட்டு வா. நகையை போய் வாங்கி வா. நகை வாங்கிட்டு தான் நீ வரணும்னு. நகை வாங்காம என் அரமனையில காலை வைக்காத, வீட்டுக்கு நீ வரக்கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிட்டாரு. என் அரமனைக்கு வந்தா நகையோடு வந்தவர் வீட்டுக்கு. அப்படி இல்லைன்னா என் அரமனை வாசல்ல நீ காலை வைக்காத என்று மாயாண்டி தேவர் சொன்ன உடனே தன்னுடைய கணவன் சொன்ன உடனே கணவனோடு சண்டையிட்டு காவேரி அம்மாளோ அண்ணனோடு சண்டையிட்டு விடுவாராளே. புருஷனோடு சண்டையிட்டு புருஷனோடு சண்டையிட்டு விடுவாராளே. கணவனோடு சண்டையிட்டால் என் தாயான காவேரி அம்மாள் மன்னவன் இல்லாத ஒரு கணவன் இல்லாத போது தாயான காவேரி அம்மாள் ஆமா வருவரை அறியாதபடி வாராள என் தாய் காவேரி சொல்லிட்டு வர முடியாது இல்லையா? யார்கிட்ட சொல்லி வர முடியும்? யார்கிட்ட சொல்ல? ஆமா, மாமியார்ட்ட சொல்லவா, மாமனார்ட்ட சொல்லவா, கடவுள்கிட்ட சொல்லவா, எல்லோரும் மைனி சமந்திட்ட சொல்லவா? எல்லாரும் நகை பத்தி தானே பேசுறாங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தானே பேசினார்கள். இவ்வளவு நேரம் நாம சங்கடப்பட்டு இருப்பதை விட நம்ம தாயாருடைய போயிருப்போம், நம்ம தாயார் வீட்டுக்கே போயிருவோம். என்று நகை தருகிறார்களோ அன்று நாம வருவோம். நம்ம அண்ணன் தம்பி எப்போ நகை தாராங்களோ அப்போ வருவோம் என்று என் தாயார காவேரி அம்மாள் தாயான காவேரி அம்மாளும் கணவனிடம் சொல்லாமே வாராளே காவேரி புருஷனுடன் சொல்லாமே புறப்பட்டாளே காவேரி பாண்டியன் குணமும் விட்டு வாசலில வரும் பொழுது வாசல் நாடே தட்டிடும். யுத்தத்தில வரும் பொழுது காவேரி அம்மாளுக்கு முன்னிறைப்பு கிடைத்திடும். பட்டே மரமாரி பட்டே மரமாரியிலே பள்ளியிருந்து நிமிர்த்தம் சொல்லு ஊர்குருவி சீரிடும் நடுவழியில் நாய் நின்று ஊளையிட்டு அழுதிடும். ஆகாறு என்று சொல்லி ஆகாறு என்று சொல்லி அதில் ஒரு எதிராக பிள்ளைய போட்டு ஒருத்தி பொத்து பொத்துன்னு அடிக்க, ஒருத்தி பொத்து பொத்துன்னு வர்மத்துல பிடிச்சு அடிக்க. நானே என்ன செய்வது, யாது செய்வது, எப்படி போவது என்று வந்துட்டு இருக்கேனே. ஆகாத ஜகனமா இருக்கு, ஆகாத சகனமா இருக்கு. ஆமா என் தாயான காவேரி அம்மா தாயான காவேரி அம்மா மண்வட்டிய
கொண்டு மாடன் ஒருவன் எதிர வருகிறான். மாடம் ஒருவன் எதிரே வருகிறான். கண்டு சகுனமெல்லாம் காவேரி தள்ளினாளே. கண்ட சகுனமெல்லாம் காவேரி தள்ளினாளே. கண்ட சகுனமெல்லாம் காலாலே தள்ளினாளே. கண்ட சகுனமெல்லாம் காலாலே தண்ணீராளே. பாண்டியன் குளம விட்டு வாராளே காவேரி அம்மா. பாண்டியன் குளம விட்டு வாராளே காவேரி. சாலவாளி ரோட்டு பாரு, சாலவாளி ரோட்டு பாரு, சர்க்கார் ரோடு வாராள். கடவனிடம் கோபப்பட்டு காவேரி அம்மாளோடு வசைவ பூர்வம் பாறையாக நடந்துதான் வாராளே. அனவரத தேவர் பெற்றெடுத்து அருமமாக காவேரி வெள்ளத்தாய் பெற்றெடுத்து வீரமகா காவேரி கால்நடைய வாராளே. கால்நடைய வாராளே. கட்டிமாக காவேரி என் தாயான காவேரி அம்மாள். தாயான காவேரி அம்மாளும் அனவரத நல்லூர் நகரத்திலே அனவரத தேவருடைய அரமனையில் அனவர தேவர் அரமனையில வந்து தாயால் வெள்ளத்தாயிருக்கு அரமனையிலே வந்து அரமனையிலே வந்து மகளை கண்டாள் வெள்ளத்தாய் அம்மா. அம்மா என் அருமை மகளே, என் தாயே, என் கட்டி மகளே காவேரி. காவேரி என்னம்மா வந்திருக்க? என்னம்மா முகஞ்சடைச்சு வந்திருக்க? ஏம்மா நான் வரக்கூடாதாம்மா? வரக்கூடாதா? இல்ல சந்தோஷமா தானம்மா வந்திருக்க? எல்லாம் முகஞ்சடைச்சு வந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் சும்மா தாமா வந்தேன். ஒரு நாளாட்டு 2 நாளாட்டு மாற ஒன்றாச்சு மாதமோ ஒன்றாச்சு. மகளானவள் உத்தபாண்டியன் குடம் போகவில்லை. உத்தபாண்டியன் குலத்துக்கே போகவில்லை. அருமை மகளே காவேரி, என் தாயே, கட்டி மகளே, அம்மா மனஞ்சடைத்து வந்தாய் அம்மா. மனஞ்சடைத்து எதுவும் சண்டை பிரச்சனைன்னு வந்தியம்மா? அம்மா தாயே, நகை கேட்டு என்னிடம் சண்டை போடுகிறார்கள் அம்மா. எல்லோரும் என்னிடம் சண்டை போட்டார்கள் அம்மா. நிம்மதியாக எனக்கு இருக்க முடியவில்லை. எத்தனை நாளைக்கு தான் நான் பொறுக்க முடியும்? எப்போது பார்த்தாலும் தூங்கவும் என்னால் முடியவில்லை. வேலை பார்த்தாலும் குறை சுடுகிறார்கள். எப்ப பார்த்தாலும் நகனே பேசாங்க. நகையை வைத்து மாமியார் ஒரு பக்கம், மாமனார் ஒரு பக்கம், தன் கட்டிய கணவன் ஒரு பக்கம். என் கணவன் ஒரு பக்கம். இத்தனை பேர் பேசினாலும் பேசிட்டாலும் அந்த தாலி கட்டிய கணவனுடைய அரவணைப்பு இல்லை என்றால் இல்லையானால் நான் எப்படி அம்மா அந்த வீட்டில் வாழ முடியும்? அந்த அரமனையில் நான் இருக்க முடியுமா தாயே? நகை போட்டே என்னை திருமணம் செய்து கொடுத்திருக்கலாம். கொடுத்திருக்கலாம் அல்லவா? நகை இல்லாமல் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்து நகை நகை என்று என்னை பஞ்சரிக்கிறார்கள் அம்மா. எப்ப பார்த்தாலும் அது பேச்சு தாம்மா. என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. அதுதாம்மா மனஞ்சடைத்து வந்துட்டேன். நகை கொடுத்தால் தான் நீ வரணும் என்று சொன்னார். சொன்னாங்க. அதனால் நகை போட்டா நான் போவேன், இல்லைன்னா நான் போகல. நான் நம்ம அரமனையிலே இருக்கம்மா. அப்படி சொல்லாதம்மா. ஆமா, நான் போடுதேன். போட்டுருவோம்மா. எப்படியாவது நான் போடுகிறேன் என்று தாயான வெள்ளத்தாய் சொல்லுகிற போது, தாயான வெள்ளத்தாய் சொல்லுகிற போது மகளான காவேரி அம்மா மனதை தேற்றினாள். ஆறுதலாக வார்த்தை சொல்லுகிறாள். வார்த்தை பேசினாள். தேற்றி மனம் தேற்றி தேர்தலாக மகளுக்கு வார்த்தைகளை சொல்லி, ஆமா, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருமை மகளை காவேரி,
அருமை மகளே காவேரி நகை தருவேனம்மா, நான் தந்துருவம்மா, கவலைப்படாத, கூடி சீக்கிரம் உனக்கு நகை தருவம்மா என்று மகளான காவேரி அம்மாள் ஆதாயான காவேரி அம்மாளும் தகப்பனோட அரவாணையில் தாயான காவேரி புருஷனிடம் வாழாமலே பிறந்த வீட்டில் இருக்காளே, மன்னனோடு வாழாமல் மாறா வீடு இருக்கிறாளே, கட்டிமாக காவேரி தகப்பனுடைய அரமணையில் தாரையவள் இருக்கும் போது பொல்லார காலம் மாறு, பொல்லார காலம் மாறு சொல்லாம வருகுறையோ, ஆகார காலம் காவேரி அம்மாளுக்கு, காவேரி அம்மாளுக்கு சொல்லாமல் வருகின்றது, சொல்லாம வருகிறது. நம்மளுடைய குடும்பம் பெரும் குடும்பமாச்சு, பெருத்த குடும்பமாச்சு, நம்முடைய அண்ணமாருக்கும் கேவலம் தானே, அண்ணமாருக்கும் கேவலம் தானே, நம்ம அங்க இருக்க முடியாமல் எங்கேயும் இருக்க முடியலையே, இருக்க முடியவில்லையே, மனம் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே, அந்த இறைவன் நம்மளுக்கு தரவில்லையே, மன சங்கடமாக இருக்கு ஆண்டவா என்றவ மனசிலே பல பல சஞ்சரங்கள் கஷ்டங்கள், கஷ்டங்கள், அங்கேயும் இருக்க முடியல இங்கேயும் இருக்க முடியல, நம்ம மனசு பேதறிக்க இடைஞ்சல் வந்து சேர்ந்துட்டு ஆமா இணைத்து மனக்கலக்கத்தோடு இருக்கின்ற போது, மனக்கலக்கத்தோடு காவேரி இருக்கும் பொழுது அனவரத தேவருடைய அரமனையிலே, அனவர தேவர் அரமனையிலே என்ன பல யோசனையும் பல எண்ணங்களோடு காவேரி அம்மாள் ஒரு நாளை தினத்தில், ஒரு நாள் தினத்திலே ஒரு நாள தினம் மாறிலே உற்றொரு காவேரி நேரம் வழக்கம் போர் வாய்க்காலு சென்றல்லவோ குளிக்க வேணும் என்று சொல்லி செப்பு கூட இடுப்பில் வைத்து துணிமாணிகள் கையில் எடுத்து ஆறாளே காவேரி குளித்து நல்ல மணித்தல்லவோ துணிமணிகள் சார்ந்து வைத்து காவேரி அம்மாளோ வாராளே மங்கையாவள் அந்தி பொழுதாரிலே ஆரித்தனும் மறையும் போர் காவேரி வெண்கொடியாள் குளித்தூரல்ல சாணம் குளித்தூரல்ல சாணம் வாராளே பெண்ணாவளே நல்ல தானம் செய்து வாராளே காவேரி குளித்து ஸ்நானம் செய்து சாயந்தர நேரமாக சாயந்தர நேரமாக தன் தாயானவள் அரமனையில் கிடையாது, அரமனையில் கிடையாது, அண்ணனாகப்பட்ட அருணாசல தேவர் மட்டும்தான் திண்ணையில் அமர்ந்திருந்தார். அந்த திண்ணையிலே அருணாச்சல தேவர் மட்டும்தான் அமர்ந்திருக்கார். அண்ணன் அருணாசல தேவர் மட்டும் திண்ணையிலே அமர்ந்திருக்கின்ற போது, அமர்ந்திருக்கும் போது என் தாயாகப்பட்ட காவேரி அம்மாள், தாயான காவேரி அம்மாளும் சாயந்தர நேரத்துல வந்து துணிமணிய காயப்போடுதா, குளிச்சுட்டு வந்து கொடியில துணிமணியை காய போடுகிறார். காய போடுகின்ற போது காய போடுகிற போது என்னம்மா மூந்தி கருக்கல்ல வந்து இப்படி குளிச்சுட்டு ஈர துணியை கொண்டு போடுறியே,
ஈர துணியை போடுது. நீ ஊருக்கு போகலாம் இல்லையா? ஊருக்கு போகலாம் அல்லவா? என்ன இங்கேயே டேரா போட்டு இங்கே உட்கார்ந்தாச்சா? அங்கே உட்கார்ந்தாச்சா? இந்த தமையரும் ஒரு கேட்க வேண்டிய வார்த்தை தான். ஆமா. ஏமா கணவன் வீட்டுக்கு போகலையா? இங்க வந்து 3 கருக்களை துணியை கொண்டு காய போடுத. ஆமா, நானும் இருக்கேன். என்னம்மா காவேரி? அப்ப அவ சொல்றா, என்ன எனக்கு கொடுக்கதை கொடுத்தால் என் கணவன் வீடு நான் போய்விடுவேன். கணவனிடம் போய் விடுவேன். என்னத்தை கொடுக்கணும்? என்ன தரணும்? எனக்கு நகை போடல. எனக்கு போட வேண்டிய நகையை போடலாம். நகையை போட்டா நான் போயிட்டு போறேன். நான் பாடல என் கணவனுக்கு விடம் போயிருவேன். நகை எங்க இருக்கு கொடுக்கிறதுக்கு? இப்ப எங்க இருக்கு? இப்ப எங்க இருக்கு? கொஞ்சம் போக வேண்டியதானே ஊருக்கு. பின்னால தாரோம் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் பின்னால என்னைக்கு போடுவேன்? என்னைக்கு போடுவீங்க? நானும் தருவன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, நகையும் போட மாட்டக்க. சரி, அங்க என்னால இருக்க முடியல. இங்க வந்தா நீ இப்படி பேசுற அப்படின்னு அண்ணனும் தங்கையும் இருவருக்கும் சண்டை தகராறு வருகிறது. தகராறு வருகிறது. ஏன் என்ன இருக்கு உட கொடுக்கிறதுக்கு? ஆமா, ஏன் எங்க அப்பா உனக்கு வயக்காடு தரலையா? வயக்காடு தரலையா? சொத்து தரலையா? சொத்து இல்லையா? சுகம் தரலையா? வீடு தரலையா? ஏன் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யுது? எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. நீங்கள் கணவன் மனைவி பிள்ளை குட்டியுடன் வாழத்தானே செய்றீங்க. நீங்களும் சந்தோஷமா வாழத்தானே செய்தீங்க. என் நகை கொடுத்தா நான் போயிருவேன். உடனே போயிருவேன். சத்தம் போட்டு தங்கை காவேரி பேசும்போது கோபப்பட்ட அருணாசலத்தேவர் கோபப்பட்டு என்ன சொல்லுகிறார்? அங்கார கோபம் கொண்டு அருணாசல தேவர் கோபம் கொண்டு என்ன நான் ஒரு மூத்த அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன். பேசிக்கிட்டு இருக்க ஏத்து நீ பேசுற எதை சொன்னாலும் பேச. யதார்த்தமாக அருணாசலத்தவர் ஓங்கி அடித்தார் செவிட்டுல. ஓங்கி அடித்தார் செவிட்டுல. செவிட்டோடு அடிக்கிற போது செவிட்டோடு அடிக்கும் போது தலைமுடியதான் பிடித்து பிடியாரிலே தாயார காவேரி உடலில் அடித்த உடல் முடிச்சு அந்துரையா உடையுள்ள காவேரி முடிச்சு அமைந்துரையா தாயோரே காவேரி தாயார காவேரி முடிச்சு அந்த ஊடே அவளுடைய அரமடைக்குள் கண்டியமாக காவேரி உயிரெருவும் பிரியுரையா உயிரெருவும் பிரியுரையா காவேரி அம்மாளுக்கு உயிரெருவோ பிரியுரையா தாயாரே காவேரி தாயாரையன் காவேரி அம்மாள் அனவரத்தேவர் அரமனையிலே விடிகாலம் அருணாசலத்தேவர் அடியோ என்று அடியிற உடனே அண்ணனானவன் அடிந்த உடனே முடறியது அந்த முடிச்சியது அந்த உடனே முடிச்சது அந்த உடனே மன்னன் கை வைக்க மங்கையுயிர் விரியுரையா செத்து மடிந்தாள் சிவன் பாரம் சேர்ந்தாள் சிவன் பாதம் சேர்ந்தாள் மாண்டு மடிந்தால் மறை உலகமே சேர்ந்தாள் தன்னுடைய அனவரத தேவருடைய பொக்கிஷமான காவேரி அரமனையில் இருந்தாளே அரமனையில் இருந்தாளோ
உற்றார் உறவினர்கள் அண்ணன் தம்பிகள் ஆமா பெற்றவர்கள் பெரியவர்கள் ஆமா ஓடோடி வருகின்றாரே ஓடோடி வருகிறார் காவேரி அம்மாள் என்னமோ ஏறோ தெரியவில்லை ஆமா அண்ணன் அணித்தார் என்றும் சொல்ல முடியவில்லை ஆமா தற்கொலை செய்து கொண்டாளோ என்று தற்கொலை செய்தாளே என்று என் மகளே கண்மணியே ஆமா அம்மா அப்படி என் மகளே மகளே ஆமா இனக்கு வாய்த்த கண்மணியே அம்மா பெற்றோரு உன்னை அருமை என்ன பேரு வீட்டே நேர்த்தி வளர்த்த ஒரு அருமை வைத்திருந்த நேற்றியல் ஐயோ அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் சொக்கார் சுவக்காரர்கள் ஆமா அப்பா பெரியம்மா சித்தப்பா சித்திமார்கள் அண்ணன் மதனிமார்கள் அக்கா தங்கைமார்கள் தங்கைமார்களும் பெற்றவள் ஓடி வருகின்றாள் எல்லோரும் ஓடி வருகிறார் பெற்ற மகனை பார்ப்பாளா பார்ப்பாளா பெற்ற மகளை பார்ப்பாளா ஆமா பெற்றவள் மனம் பேதலிக்கு பேதருக்கு என் மகளே நான் பெற்ற செல்வமே ஆமா அம்மா என் கட்டி மகளே காவேரி காவேரி நான் பெற்ற மகளே நான் பெற்ற செல்வமே பொட்டு நல்ல அழியலையே போட்ட கூறி மங்கலையே என் மகளே அம்மா வடக்கே நல்ல உரைகிணறு ஆமா பிறந்த இடம் பால் கிணறு என் மகளே அம்மா பால் கிணறு நிறையும் மண்ணு என் மகளே வாரகத்தை நினைச்சிருந்த அம்மா பால் கிணறு நிறையும் பொண்ணு ஏ ஏ காவேரி பால் கிணறு நிறையும் பொண்ணு பாரியில போனாயோ நிறையும் பொண்ணு நிறையும் பொண்ணு நான் குத்து நல்ல கல்லானே அம்மா ஏன் குலவிளக்கு காவேரி என் மகளே அம்மா கூட்டத்தார்க்கு இழப்பான் இன்னைக்கு பட்ட நல்ல மரமா ஏயம் பாசமாக காவேரி
அப்பா அருமம் மக காவேரி என் மகளே இன்னைக்கு ஆட்டு நல்ல மணலாரே என் மகளே அம்மா அள்ளுவார்க்கு ஒப்பாரே அருமை மகளே என் காவேரி அம்மா நீ ஆத்தா நல்ல கரையோ நீயும் அன்னம் போல குத்த வச்ச உன்னை அன்னம் வேணும் பார்க்காமல் எந்த ஆழமக காவேரி அந்த ஆண்டவனும் அழைச்சா இன்னைக்கு குளத்தா நல்ல கரையோ உன்னை குயில் போல குத்த வச்ச ஏ காவேரி காவேரி குயிலேனு வாராமல் குயிலேனு வாராமல் கூப்பிட்டாளச்சாரோ குயிலேனு வாராமல் கூப்பிட்டாரோ அருமை மகளரி செத்துருவாய் என்று நான் சிந்தையில் நினைக்கலடி ஆமா மாண்டருவாய் என்று என் மகளே என் மகள காவேரி மாண்டருவாய் என்று என் மனதிலே நினைக்கலை அம்மா அம்மா என் மகளே என் கடக்குட்டி தங்கமே ஆமா என் காவேரி செல்வமே காவேரி செல்வமே அருமை மகளே காவேரி இந்த விரி வரும் என்று எண்ணி நான் இருக்கலைய மகளே எண்ணி நானும் இருக்கலையே என் மகளே அம்மா என் மகளே நான் பெற்ற செல்வமே செல்வமே இளவன் நல்ல பட்டு சேல உடுத்தி நல்ல வழி நடந்தால் கோண நல்ல சிகப்பழகி குங்கும பொட்டழகி வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி பொட்டழகி வங்கிக்கார காளையழகி வாழலைய என் மகளை சில காலம் வாழலை செந்தூருக்கம் பொட்டழகி என் மகளை காவேரி மடியில கல்பூரைக்கு மண்டபம் உண்டு பண்ணி மண்டபத்து உள்ளதானோ மயிலத்தாடச்சேனே மண்டபமும் இருப்பதென்ன மயில் போன காரணமே கூடையிலே கல்பிறகி சண்டாள வாரகத்தி கோபுரம் உண்டு பண்ணி கோபுரத்து உள்ளதானோ குயில் ஒன்னை ஆடச்சேரே கோபுர இருப்பதென்ன கோபுர இருப்பதென்ன குலவிளக்கு போனதென்ன கோபுர இருப்பதென்ன என் மகளே ஆமா என் காவேரி என் காவேரி என் மகள காவேரி நான் கூப்பிடும் ரத்தம் இந்த குவலயமே கேட்கும் மகளே ஆமா அழுகின்றத்தை இந்த அவனை எல்லாம் கேட்கும் மகளே ஆமா என் ஆழ மகளை காவேரி உன் பெருச்செவியில் கேட்கலையோ கேட்கலையோ என் மகளே என் மகளே என் மகளே அம்மா அண்ணமார்களும் தம்பிமார்களும் சித்தப்பா பெரியப்பா மாமன் மைத்துனர்கள் ஆமா அக்காரங்க எல்லாம் ஓடி வந்து
ஆண்டாண்டு கூடி அழுது முறையிட்டாலும் ஆண்டவர் திருப்பில் மண்ணுலகில் வருவதுண்டோ அந்த மண்ணுலகில் வருவதுண்டோ என்று எந்த ஆயான காவேரி அம்மாளை சொந்த நல்ல பந்தங்களும் உற்றார் உறவினர்கள் அண்ணன் தம்பி அக்காரங்கள் நல்லடக்கம் செய்ய வேணும் நல்லடக்கம் செய்தல்லவோ காவேரி அம்மாளுக்கு ஈமய கடமைகள் எய்தார்கள் காவேரி அம்மாளுக்கு காவேரி அம்மாள் உயிர் பிரிந்து அவளுக்கு செய்ய வேண்டிய கட்டுகள் அனைத்தும் ஈம கடமைகளையும் செய்து எல்லோரும் ஈம கடங்களை செய்து அனவர்தல்லூர் அனவரத்தேருடைய அரமனையில் வருடம் திகழ்ந்தது ஒரு வருடமானது 2 வருடங்கள் ஆனது 2 வருடமா 3 வருடங்கள் கழித்து 3 வருடம் கழித்து என் தாயான காவேரி அம்மாளும் அத்தேஷாரி வேளையில் அழகதேவ தட்டுவாளா சாம வேளையில் அடகதேவ தட்டுவாளாந்த வார பேர வம்புதும்பு செய்யுவாளா வம்புதும்பு செய்யுவாள அருக்கலையில வார பேர கால பிடித்து இழுப்பாளா அருக்கலில வார பேர இழுப்பாளா வார பேர போற பேர வம்புதும்பு செய்யுவாளா வார பேர ஒரு வம்புதும்பு செய்யுவாளா ஆராளி போடுவாளா ஆராளி போடுவாளா அம்மையான காவேரி வேற யார்கிட்ட சேட்டை பண்ணுவாளா சேட்டை பண்ணுதாள் அனவர்தநல்லூர் அனவர்த தேவருடைய அரமனையில் ஆராளி ஓடுவாளா 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 காவேரி ஓடுவாளா ஓடுவாளா காவேரி 2-3 பேரை கொன்றால் குடும்பத்தில் என் தாயானவள் அவ அத்தஷாரி வேளையில அடகரவை தட்டுவாளோ தெரியாமல் வார பேர நெஞ்சடியாடி குலவையிட்டு வருவாளா காவேரி அம்மாளு குலவையிட்டு அடகரவ தட்டுறாயன் காவேரி அம்மா கதவை தட்டிட்டு அப்படியே கதவை திறக்கிற போரு ஓடிடுவா தாயான காவேரி அம்மா பேய் பிசாசு என்று நினைப்பார்கள் அடகரவை தட்டுவாளா அம்மையானே காவேரி பேயா பிசாசா
பேயா பிசாசா நினைத்து எங்க போய் எந்த கோயில்ல கேட்டாலும் கேட்டாலும் சாமி கும்பிட போனாலும் கும்பிட போனாலும் அனவரத தேவர் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் சாமி கும்பிட்டாலும் உங்களுடைய பெண் தேவரை ஒன்று ஆமா நிக்குப்பா வந்திருக்குப்பா அவளை வச்சு வணங்குங்க வணங்குங்க உன் குடும்பம் நல்லா இருக்குப்பா வெற்றிகரமா இருக்கும்பா செத்தவளையாப்பா வச்சு வணங்க முடியும் கும்பிட முடியும் செத்தவளா தொலங்குறான் ஆமா என்று அவளை லேசா நினைச்சிட்டாங்க லேசா எண்ணிட்டாங்க ஆமா ஆனா என் தாயான காவேரி அம்மா காவேரி அம்மா குடும்பத்துல பல இடைஞ்சல் ஆமா பல இடைஞ்சல் நடக்கு இடைஞ்சல் பண்ணுகிறா இன்னல் நடக்கு தென்காசியிலே சென்று தென்காசியில சென்று ஒரு வேறியர் ஐயர்வாளிடத்தில் ஆமா குடும்பத்தில் நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல சங்கடமா இருக்கு சங்கடமா தெரிகிறது என்னன்னு கேட்ட போது அவர் உள்ளத சொன்னார் ஒரு பெண் தேவரன் ஒரு பெண் தேவதை இருக்குப்பா ஒருவருக்கு ஒருவர் சொல்லாம இருந்துகிட்டாங்க சொல்லாம இருக்காங்க எப்படி சொல்ல எப்படி சொல்ல முடியும் ஆமா அப்படி பெண் தேவரை எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல அப்படி சொல்லுகிற போது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா என்ன சொல்லுகிறாரு வெத்திலையில் மைத்தடேவி பொழிவில பார்க்கிறாரு கைகோட்டு பார்க்கும் போது தாயான காவேரி அம்மா வாராளே காவேரி யாரோ ஆளை போட்டு வாரா வெத்தில மையறியிலே அவன் நெத்திக்கு சுட்டி கேட்டு காவேரி நேர்வழிக்கு மையெழுது ஆறாளே அம்மையாவா ஆறாளி போட்டு வாரா அலங்கார காவேரி பூன போல பருங்கி வாரா புலி பாய்ச்சல் பாஞ்சு வாரா யானை போல அலறி வாரா ஆறாளி போட்டு வாரா தாயான காவேரி அம்மா மை போட்டு பார்க்கையில என்னுடைய குடும்பத்தில நாம் ஆண்ட ஒரு தேவரதா தேவர் அரமனையிலே அண்ணம்மார்கள் தம்மிமார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிலையம் போட்டு தருவையானால் உங்களையும் வாழ வைப்பேன் வாழ வைப்பேன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன் வாழ வைப்பேன் வாழ வைப்பேன் காவேரி அப்பா ஆமா காவேரி பேருடையன் வாரப்பா யாருப்பா நீங்க அண்ணன் தம்பி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நிலையம் போட்டு கொடை கொடுக்கணும் நிலையம் போட்டு கொடை கொடுக்கணும் உங்களை நான் வாழ வைப்பேன்பா உங்களை வாழ வைப்பேன்பா நம்ம பூரிய இடம் தகப்பனாரிடம் தகப்பனார் இடம் அந்த இடத்துல எனக்கு நிலையம் போடணும் நிலையம் போடணும் நம்ம அக்கா இருக்கா இல்லையா ஆமா ஆறுமுகத்தல கூப்பிடு கூப்பிடு நம்ம அக்காளையும் கூப்பிட்டு என்ன வணங்கணும்பா என்னை கையெடுத்து வணங்கணும்பா முக்கால மூடுதரன் சத்தியம் சத்தியம் நான் காவேரி கடுகளவும் தவற மாட்டேன் வாக்கு தவற மாட்டேன் வாக்கு தவறவே மாட்டேன் நான் சொன்னது பழிக்கும் பழிக்கும் நீ நினைச்சது நடக்கும் நினைச்சது நடக்கும் எனக்கு நிலையம் போட்டு பாரு பாரு உன்னை நான் வாழ வைப்பப்பா நம்ம குடும்பத்தை வாழ வைப்பப்பா கைவிடங்கும் மக்கள் பூரா நான் காத்து தருவோம்பா காத்து தருவோம்பா கலக்கமற்றதோர் காவேரி அம்மா காவேரி அம்மா ஆங்காரமாக நல்ல நிலம் பார்த்து நாள் பார்த்து ஊரின் இடத்திலே நிலையம் போட்டு 41 நாள் மண்டல பூஜை நடத்தி மண்டல பூஜை நடத்தி என் தாயான காவேரி அனவரதே நல்லூரிலே அனவர தேவர் அரமனையில் புரியலல்ல இடமறியில நிலையமாறு ஹோட்டல்லவோ தாயான காவேரி மாசி நல்ல மாரத்திலே என்று சொல்லுகிறேன்
வரம் கொடுப்பா கொல்ல வாரம் வெல்ல வாரம் கொடுக்கு வர்றோம் அழிக்கு வர்றோம் தீராத நோய்கள் எல்லாம் திருநீட்டாரிற்கு வர்றோம் வரங்களுமே தான் கொடுப்பான் தான் கொடுப்பான் வகையான காவேரி அம்மாளு தான் கொடுப்பான் என் தாயான காவேரி அம்மாள் காவேரி அம்மா அம்மனாக வெட்டவழி இந்த ஆனவரது நல்லூருமான நகரிலே வந்து ஆனவர நல்லூர் நன்னகரத்திலே வந்து அம்மன் வருவர பாருங்கடி அவள் ஆடி வருவர பாருங்கடி அம்மன் வருவத பாருங்கடி அவள் ஆடி வருவத பாருங்கடி ஆடி வருகிற காவேரி அம்மாளுக்கு ஆனந்த கும்மி அடிபமாடிய தன்னதானின் தன்னம் தன்னாரே யான வருவர பாருங்கடி யான செய்து வருவர பாருங்கடி யானை வருவத பாருங்கடி யானை அசைந்து வருவத பாருங்கடி யான மேல் இருக்கும் காவேரி அம்மா அட்டியல் மணி வர பாருங்கடி ஆலேலங்கமி ஆலேலோ குதிரை வரர பாருங்கடி குதிரை குறிச்சி வரர பாருங்கடியா வரத பாருங்கடி குதிரை குறிச்சி வரத பாருங்கடி குதிரை மேல் இருக்கும் காவேரி அம்மா கொலுசு மின் வர பாருங்கடியா ஆலேலங்கமி ஆலேலோ சைக்கிள் வரர பாருங்கடி சைக்கிள் சரிந்து வரத பாருங்கடியா சைக்கிள் வரத பாருங்கடி சைக்கிள் சரிந்து வரத பாருங்கடி சைக்கிள் வரர பாருங்கடி சைக்கிள் சரிந்து வரத பாருங்கடியா சைக்கிள் வரத பாருங்கடி சைக்கிள் சரிந்து வரத பாருங்கடி சைக்கிள் தடம் போல காவேரி அம்மா சங்கிலி மின் வர பாருங்கடி தன்னடானின் தன்னம் தன்னாரே மோட்டார் வரர பாருங்கடி மோட்டார் மோரி வருவர பாருங்கடியா மோட்டார் வரத பாருங்கடி மோட்டார் மோதி வருவத பாருங்கடி மோட்டார் வரர பாருங்கடி மோட்டார் மோரி வருவர பாருங்கடியா மோட்டார் வருவத பாருங்கடி மோட்டார் மோதி வருவத பாருங்கடி மோட்டார் மேல் இருக்கும் காவேரி அம்மா மூக்கத்தி மின் வர பாருங்கடியே ஆலேலங்கமி ஆலேலோ பாவப்படந்தர பாருங்கடி பாபா கோட்டி படந்தர பாருங்கடியா படர்ந்தத பாருங்கடி பாபா கொடி படர்வத பாருங்கடி பாவ கோடி போலே காவேரி அம்மா பறக்க மின் வர பாருங்கடியே ஆலேலங்கமி ஆலேலோ இந்த தெருவில வாராளோ அவ ஏழையை கண்கொண்டு பார்ப்பாளோ இந்த தெருவில வாராளோ அவ ஏழையை கண்கொண்டு பார்ப்பாளோ ஏழைக்கு இறங்கின்ற காவேரி அம்மனுக்கு இறங்கி கும்மி அடிப்பமடியா தன்னராணின் தன்னம் தன்னாரே வட்ட வட்ட சிறு வட்டலிலே அங்கு வருஷ பெண்டுகள் தட்டோடு வட்ட சிறு வட்டலிலே அந்த வருஷ பெண்ணுகள் தட்டோடு தட்டு மறைக்கிற காவேரி அம்மனுக்கு தனிந்த கும்மி அடிப்பமடியா தன்னராணின் தன்னம் தன்னாரே ஆலேலங்கமி ஆலேலோ ஆலேலங்கமி ஆலேலோ ஆலேலங்கமி ஆலேலோ ஆலேலங்கமி ஆலேலோ
கேட்டவள் ஆமா இன்றைக்கு பிள்ளை கேட்டா உடனே பிள்ளை வரம் கொடுப்பா. பிள்ளை வரம் உடனே கொடுப்பா. ஆமா, நோயை தீர்த்து வைப்பவள், தீர்த்து வைப்பவள், நம்பினவரை கைவிட மாட்டா, ஒரு நாளும் கைவிட மாட்டா. என் தாய் காவேரி அம்மாள். காவேரி அம்மா அனவர்தநல்லூருமா நகரத்திலே நன்னகரத்திலே அவளை நினைத்து போனால் அந்த காரிய வெற்றியாகிரும். வெற்றிகரமா முடியும். எவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் சரிதான். ஆமா, தாயை நினைத்து நீ போனால் கண்டிப்பா வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பா. வெற்றிகரமா முடித்து கொடுப்பா. ஆமா, சொத்து கேட்டவருக்கு சொத்து கொடுப்பாள். ஆமா, பிள்ளை கேட்டவளுக்கு பிள்ளை கொடுப்பாள். பிள்ளை கொடுப்பா. கல்யாணம் வராத பெண்களுக்கு உடனே கல்யாணம் முடித்து கொடுப்பாள். திருமணம் நடத்தி கொடுப்பா. பல நாள் நோய்களை தீர்த்து வைப்பாள். நோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்பா. வழக்கு எதுவாக இருந்தாலும் அவளை நினைச்சு போனா தாயே அவ தோத்துக்கிடவே மாட்டான். ஜெயித்து ஜெயித்து தான் ஜெயம் பெறுவா. கை விடவே மாட்டா. கை ஒரு காலமும் தோற்கடிக்க மாட்டா. தோக்க அடிக்கவே மாட்டா. ஆமா, அவன் நினைச்சு போனா போதும். சரி, என் காவேரி அப்படின்னு கூப்பிட்டா கண் சிமிட்டு முன்னால் வந்து நிப்பா. நாவல வந்து நிப்பா. நாவில நிப்பால முன்னால நிப்பா. அத்த ஓடி வருவா. முன்னால நின்னா நம்மலாம் பச்சிலம் குழந்தையாக வருவா. ஆகார சொருபத்திலே வாரா. அப்படி இருந்தா அப்பா அப்படி பிராமண புள்ள போல அப்படி அழகு அந்தஸ்தும்பா. ஆமா, மகாராசி இளவரசி போல. சரி, எங்க ஆத்தா காவேரி வந்து நின்னான்னா அப்படியே சொலிக்கும். அனவர்தநல்லூர் நன்னகரத்திலே என் தாயார காவேரி அம்மா, 10 விரல் மோரிரமடி உனக்கு எத்தனை பிரகாசமடி. அம்மா, 10 விரல் மோரிரமடி உனக்கு காவேரி அம்மாள் எத்தனை பிரகாசமடி. பாடகம் தண்டை கொல்ஷடி உனக்கு இச்சையாக இழைத்திட்ட பாடக சிலம்பொலியும் முத்து மூக்கத்திரத்தின மோகன மாலை அழகு முடித்திட்ட தாலி அழகு. தாலி அழகடி உனக்கு அம்மா நவரதத்தேவர் பெற்றெடுத்த அருமை மகளே. அழைத்தால் ஓடி வருவாயா கொடுங்கையிலே கங்கண முடியழகு. அம்மா அத்தி வீரன் தன்னங்கையே சத்தியரூபவல்லியே உன் அழகை நான் சொல்லலாகுமோ? காவேரி என்று பேர் நாமம் கொண்டவளே, கண்மணியான வரதத்தேவர் வீட்டு செல்வமே. அம்மா அம்மா என் தாயே காவேரி. அம்மா நான் அடைத்தால் ஓடி வருவாயா? ஆபத்தை காப்பவளே, ஆங்கார நாயகியே, அனவரதத்தேவர் வீட்டு பொக்கிஷமே, கலி உலக நாயகி, கடக்குட்டி மகளே, காவேரி அம்மாளே. உன் அழகை நான் சொல்ல முடியுமோ? அம்மா உன் புகழை நான் பாட என் நாவிலே நீ குடிகொள்ள ஓடி வருவாயா? அம்மா என்று அழைத்தால் ஓடி வருவாய், ஆபத்தை காப்பவளே, அனவர்தத்தேவர் அருமை மகளே, வீரமுள்ள மங்கையே என் காவேரி. என் நாவி நீ குடிகொள்ள உன் புகழை நான் பாட போற்றினேன் என் தாயே. அனவர்தநல்லூர் நகரிலே என் தாயான கலி உலக நாயகி என் தாயே.
ஆமா என்றும் கல்யாண வாசலாக ஆண்டு வருகின்றார். அல்லு மேலக்கார அண்ணாவி மகடக்கார அண்ணாவி எங்க இருந்தாலும் உடனே கோயிலுக்கு வரவும். மேலக்கார அண்ணாவி மகடக்கார அண்ணாவி உடனடியாக கோயிலுக்கு வரவும்.